தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமே. மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புனித தேவசகாயம் மறைசாட்சியின் விழா. இந்த நன்னாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனிதருடைய திருநாள் நல் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புனிதருடைய வல்லமிக்க ஜெபத்தோடு இணைத்து அவருடைய பரிந்துரையின் வழியாக இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சமூகமே, நம்முடைய மறைந்த திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் தேவசகாயம் பிள்ளையை மறைசாட்சியாக உயர்த்துகின்ற நேரத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார். இவர் பொதுநிலையினுடைய வழிகாட்டி என்று. ஏனென்று பார்த்தால், இந்தியாவில் தோன்றிய புனிதர்களாக நாம் சொல்வது புனித அல்போன்ஸ் அம்மாள், புனித குரியாக்கோஸ், புனித மரிய திரேசியா. இவர்களும் இந்தியாவிற்கு இயேசுவின் நற்செய்தியை கொண்டு வந்து புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்ற புனித சவேரியார், புனித அருளானந்தர், புனித அன்னை தெரேசா, இவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் பார்க்கின்ற பொழுது இவர்கள் கிறிஸ்துவ குடும்பத்திலே பக்தி மிகுந்த இறைவனை சான்று பகிர்கின்ற கிறிஸ்துவ குடும்பத்திலே குழந்தைகளாக அவதரித்தவர்கள். இறைவனால் அழைக்கப்பட்டு அழைத்தலிலே பங்கெடுத்து துறவியாக குருவாக வாழ்ந்தவர்கள். தன் வாழ்க்கையின் சான்றினாலே புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற நீலகண்ட பிள்ளை என்று அழைக்கப்பட்ட புனித தேவசகாயம் அவர்கள் கிறிஸ்துவ குடும்பத்திலே தோன்றியவர் அல்ல. குருவாகவோ துறவியாகவோ அழைக்கப்பட்டு தன் அழைத்தல் வாழ்விலே இறைவனுக்கு சான்று பகர்ந்து புனிதராக உயர்த்தப்பட்டவர் அல்ல. மாறாக தன் வாழ்வின் பயணத்திலே இயேசுவை அறிந்த இயேசுவை அன்பு செய்து இயேசுவை தன் வாழ்விலே அனுபவித்த இயேசுவுக்காக தன் வாழ்வின் எல்லா நிலைகளையும் ஒப்புக் கொடுத்து தன் இரத்தத்தின் வழியாக ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து மறைசாட்சியாக மரித்தவர். இந்தியாவின் முதல் பொது நிலையினர் புனிதராக உயர்த்தப்பட்ட பேறு பெற்றவர் இவர். எப்படி நீலகண்டராக இருந்தவர் தேவசகாயமாக மாற்றப்பட்டார்? இயேசுவை அறிந்து கொண்டவர் பவுலடியார் சொல்வதை போல கிறிஸ்துவின் மனநிலையே உங்களிலே இருக்கட்டும், இயேசுவை அணிந்து கொள்ளுங்கிற வார்த்தை கேட்டார் போல இயேசுவை தன்னிலே அணிந்து கொண்டு தன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எப்படி இயேசுவோடு ஒன்றித்து பயணித்தார் என்பதை பற்றியும் சிறிது ஆழமாக இன்றைய சிந்தனையின் வழியாக பகிர்ந்து கொள்ளுவோம். அன்பு சொந்தங்களே, நீலகண்ட பிள்ளை 1712ஆம் ஆண்டு நாட்டாளம் என்கின்ற இடத்திலே நம்பூதிரிகள் குடும்பத்திலே பிறந்தவர். இளமை முதலே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கியவராக இருந்தார். எனவே இவர் பத்மநாபபுரத்திலே ஒரு கோவிலுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்தார். மேலும் திருவாங்கூர் அரசவையிலே கட்டியக்காரராக பணிபுரியும் அளவிற்கு அறிவு தெளிவு பெற்றவராக இருந்தார். அன்பு சொந்தங்களே, இவருடைய அழைத்தலும் பேதுருடைய அழைத்தலும் ஏறக்குறைய ஒத்துப்போவதை நம்மால் காண முடியும். லூக்கா புத்தகம் 5:1 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது, தன்னுடைய பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பேதுரு இரவு முழுவதும் வலை வீசியும் எதுவும் கிடைக்காமல் அதிகாலையிலே சோர்ந்து போய் களைப்பிலே தன் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரை தடுத்தாட்கொண்டு தன் சிலராக இயேசு அழைத்ததை போல சோதனைகளுக்கு மேல் சோதனைகள், விவசாயத்திலே விளைச்சல் இல்லை, எல்லா நிலைகளிலும் தோல்விகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த, தடுமாறிக் கொண்டிருந்த, ஏழ்மையிலே வறுமையிலே சிக்கல்களே துன்பத்திலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்த நீலகண்ட பிள்ளையையும் கடவுள் தடுத்தாட்கொள்கின்றார். எப்படி? இந்த உலக வாழ்க்கையிலே தடுமாறி ஆன்மீகத்தில் ஆண்டவனை தேடிக்கொண்டிருந்த அகஸ்தீனாருக்கு புனித அம்புரோசியருடைய வார்த்தையின் வழியாக, தோழமையின் வழியாக தன் அனுபவத்தை கொடுத்து அவரை தன்னுடைய அழைத்தலிலே ஏற்றுக்கொண்டதை போல நீலகண்ட பிள்ளையையும் அப்போதிருந்த டச்சு தளபதி பெனடிக்ட் யுத்தாசியா என்பவர் வழியாக கடவுள் தடுத்தாட்கொள்ளுகின்றார். தன் தோழமையின் வழியாக பெனடிக்ட்
இயேசுவின் தோழமைக்கு அவரை இட்டுச் செல்லுகின்றார். இயேசுவை பற்றி அவருக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். விவிலியத்தை படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது யோபுவின் வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கையும் ஏறக்குறைய ஒத்து போவதை ஒட்டிருந்த இந்த நீலகண்ட பிள்ளை விவிலியத்திலே வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களெல்லாம் கவரப்பட்டவராக இருந்தார். இப்படி இறை அன்பிலே வளர்ந்து கொண்டிருந்த அவர் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார். ஆரல்வாய் மலையில் இருக்கிற மரியன்னை ஆலயத்திலே தன்னையே தயாரித்துக் கொண்டு 1745 கிறிஸ்துவராக மாறினார். கிறிஸ்துவராக மாறுகின்ற பொழுது அவர் தனக்கென தேர்ந்தெடுத்துக் கொண்ட பெயர் தேவசகாயம். இதற்கு அர்த்தம் விவிலியத்தில் வருகின்ற லாசர் என்பது பொருள். லாசர் என்றால் ஆண்டவரே எனக்கு துணை என்கின்ற பொருள்படும். எபேசியர் 1:4 படிப்பதை போல நாம் தூயராக மாசற்றோராக வாழ்வதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னைய கடவுள் நம்மை முன்குறித்து வைத்தார் என்ற வார்த்தையை தன் முன் கொண்டு காலங்களுக்கு முன்னே கடவுள் என்னை முன்குறித்து வைத்தவர் இதோ இன்று தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்படி தேர்ந்தெடுத்த இறைவனுக்கு என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். கட்டாயத்தின் பேரில் அல்ல, முழு மனதோடு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நான் பின்வாங்க மாட்டேன் என்கின்ற உறுதியோடு இயேசுவை பற்றி கொண்டார். இப்படி இயேசுவை பற்றி கொண்டவர் 4 ஆண்டுகள் இயேசுவை பற்றி பறைசாற்ற ஆரம்பிக்கின்றார், போதிக்க ஆரம்பிக்கிறார். இவருடைய வாழ்க்கை, இவருடைய பேச்சு, இதனால் வியந்து போனவர்கள் மக்கள் பலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இதை கண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை பார்த்து பயந்து போன மற்றவர்கள் அரசிடம் புகார் செய்கின்றார்கள். அரசனம் தடுத்து பார்க்கின்றான், அச்சுறுத்தி பார்க்கின்றான். ஆனால் எந்த பலனும் இல்லை. நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற வழி உண்மையானது, நேரியது என்பதில் உறுதியாக இருந்தார். அதில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தார். எனவே இவர் கைது செய்யப்பட்டார். ஆரல்வாய் மலை என்கிற இடத்திற்கு இவர் தனிமையிலே, காடுகளிலே இவர் சிறைபிடிக்கப்பட்டார். பல துன்பங்களை அனுபவித்தார். கிறிஸ்துவை மறுதலிக்க அவர் வற்புறுத்தப்பட்டார். ஆனால் எந்த நிலையிலும் பின்வாங்காமல் ஆண்டவரை முழுமையாக பற்றி கொண்டு வாழ்ந்தார். இப்படி வாழ்ந்தவர் இயேசுவின் பாடுகளோடு தன்னை முழுவதுமாக ஐக்கியப்படுத்திக் கொண்டவர். 1752 ஆண்டிலே ஊருக்கு வெளியே இருந்த சிறு குன்றின் மேல் நிறுத்தப்பட்டு துப்பாக்கி தோட்டக்களால் அவருடைய உடல் துளைக்கப்பட்டு காடுகளே சிதறி விழுந்ததாகவும் மறைசாட்சியாக தன் உயிரை விட்டதாகவும் அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இயேசுவை ஏற்று அறிந்து அனுபவித்து வாழ்ந்தவர் இயேசுவோடு இணைந்து தன் பாடுகளை முழுமையாக அனுபவித்ததையும் அவருடைய வாழ்க்கையின் இறுதி நாட்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. 7 ஆண்டுகள் மட்டுமே கிறிஸ்துவராக வாழ்ந்து கிறிஸ்துவை அறிவித்து கிறிஸ்துவுக்காக தன் வாழ்வில் அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மடிந்தவர் தான் புனித தேவசகாயம் என்பவர். மத்தேயு 16:24-25 படிப்பதை போல, என் சிலராக இருக்க விரும்புகிறவன் தன்னையே மறுத்து நாள்தோறும் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுத்தவர், இயேசுவை முழுமையாக அனுபவித்து அவருடைய சிலுவைகளை நாள்தோறும் தன்னிலே சுமந்து கொண்டு மறைசாட்சியாக தன் உயிரை ஈந்தவர்தான் புனித தேவசகாயம். இவருடைய வாழ்க்கையின் பாடுகளும் இயேசுவினுடைய பாடுகளும் ஏறக்குறைய ஒத்துப்போவதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். யோவான் புத்தகம் 1:12 வருகின்ற பொழுது, தமக்குரியவரிடம் வந்தார், தமக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றது. இயேசுவை சிலுவில் அறைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யூத மதத்தை முழுமையாக தழுவிக் கொண்டிருந்தவர்கள். தன் சொந்த மக்களால் இயேசு புறக்கணிக்கப்பட்டார். அதை போலவே புனித தேவசகாயம் பிள்ளையும் இவர் கிறிஸ்தவராக மாறி இயேசுவை அறிவித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவருடைய உறவினர்கள் இவருக்கு எதிராக பல துன்பங்களை கொடுத்தார்கள். அரசரிடம் கொண்டு போய் இவர் சாவுக்கு காரணமாக அமைந்தார்கள். இரண்டாவதாக இயேசுவின் மீது பொய் குற்றம் சுமத்தப்பட்டது. மத்தேயு 26:39 படிக்கின்ற பொழுது இயேசுவின் மீது குற்றம் சொல்வதற்காக பொய் சாட்சிகளை தயார் செய்தார்கள். தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே இவர் ஆலயத்திற்கு எதிராக பேசினார், கடவுளை பழித்துரைத்தார் என்று சொல்லி பொய் குற்றத்தை சுமத்தினார்கள். அதை போலவே புனித தேவசகாயத்தின் மீதும் இவர் தேச துரோகி என்கின்ற பொய் குற்றத்தை சுமத்தினார்கள். மூன்றாவதாக இயேசு தன் பாடுகளை சந்திப்பதற்கு முன்னால் லூக்கா புத்தகம் 22:41 கெத்செமனியிலே முழந்தால் வடியிட்டு ஜெபித்தார் என்று சொல்லப்படுகின்றது. அதை போலவே புனித தேவசகாயம் பிள்ளை அவர்களும் தான் இறப்பதற்கு முன்னால் 1/4 மணி நேரம்
அந்த மலையிலே முழந்தாள் வடியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததாக சொல்லப்படுகிறது. இறை வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக, இறை ஆசிரியரிலே தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதற்காக. அடுத்து யோவான் புத்தகம் 18:8-9 படிக்கின்ற பொழுது, என்னிடம் ஒப்படைத்த ஒருவரையும் நான் அழிவுற விடவில்லை என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நான் தான் என்று சொல்லி தன்னை கைது செய்ய வந்த படை வீரர்களிடம் தன்னை ஒப்புக் கொடுத்த இயேசு, இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி வீரர்களிடம் மன்றாடியதை போல புனித தேவ சகாயம் பிள்ளையும், என்னை எவ்வளவு வேணுமானாலும் துன்புறுத்துங்கள், கொடுமைப்படுத்துங்கள், ஆனால் கிறிஸ்துவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்லி தன்னை வதைத்த படை வீரர்களிடம் வேண்டியதாக சொல்லப்படுகின்றது. இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டவர்கள் அவர் தலையிலே முள்முடி சூட்டி அவமானப்படுத்தி அவமான சின்னமாகிய சிலுவையை தோளில் மீது கிடத்தி அவரை கல்வாரி பாதையிலே கல்வாரி மலை வரை இழுத்துச் சென்றார்கள் என்று சொல்லப்படுகின்றோம். அதை போலவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்த புனித தேவ சகாயம் பிள்ளை அவர்களும் அவமானப்படுத்தப்பட்டார். கழுதையிலே பின்புறமாக திரும்பி அமர்த்தப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டு கழுத்திலே எருக்க மாலை அணிவிக்கப்பட்டு அரை நிர்வாணமாக அந்த வீதிகளிலே ஏறக்குறைய 8 மைலுக்கு கூட்டிச் செல்லப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். இந்த பாடுகளின் மத்தியிலே யோவான் புத்தகம் 19:28 படிக்கின்ற பொழுது, இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்பதை உணர்ந்து தாகமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது, அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதை கடற்பஞ்சில் நினைத்து கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. இவரும் தன்னுடைய மறைசாட்சிய அந்த வேதனையின் மத்தியிலே தாகத்தால் தவிக்கின்ற பொழுது அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, மாறாக சாக்கடை நீர் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த சூழ்நிலை தான் அவர் தன் முழங்கையை பாறையின் மீது இடிக்க அந்த பாறையிலிருந்து நீரூற்று உருவானது என்று அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. இயேசு சிலுவை அறையப்பட்ட இடம் ஊருக்கு வெளியே இருக்கின்ற கொல்கொத்தா மலை. அதை போலவே புனித தேவசகாயம் பிள்ளையும் ஊருக்கு வெளியே இருக்கின்ற ஆரல்வாய் மலை என்கின்ற ஒரு குன்றின் மேல் நிறுத்தி துப்பாக்கி தோட்டாக்களால் சுடப்பட்டு தன் உயிரை ஈர்ந்ததாக சொல்லப்படுகின்றது. அடுத்து இயேசு உயிர் விடுவதற்கு முன்னால், தந்தையே உன் கையில் ஆவி ஒப்படைக்க என்று சொல்லி, அதை போலவே புனித தேவசகாயம் பிள்ளையும் தான் இறப்பதற்கு முன்னால், ஆண்டவராக இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், அன்னை மரியே எனக்கு துணையாக வாரும் என்று சொல்லி உரத்த கத்தி விட்டதாக சொல்லப்படுகின்றது. மத்திய நற்செய்தி 27:51 படிக்கின்ற பொழுது, இயேசு இறக்கின்ற பொழுது திருக்கோவில் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது, நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன என்று சொல்லப்படுகின்றது. அதை போலவே புனித தேவசகாயம் பிள்ளை இறக்கின்ற பொழுதும் பாறைகள் வெடித்து சிதறியதாக சொல்லப்படுகின்றது. அவை ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற பொழுது ஒளி எழுப்பியதாகவும், அந்த ஒளி ஆலயத்திலே துக்க நேரத்தில் ஒலிக்கப்படுகின்ற ஒளியைப் போல இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இன்றளவும் அந்த பாறை மணியடிச்சான் பாறை என்று சொல்லி அழைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இயேசுவின் இறப்பின் நிகழ்விலும் கூட புனிதர் அவரோடு ஒத்திருந்ததை இது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட புனித தேவசகாயம் அவர்கள் இயேசுவின் பாடுகளை முழுமையாக தன் வாழ்விலை அனுபவித்து மறை சாட்சியாக உயிரை கடவுளுக்கு ஈந்தார். அத்தகைய பெருமைமிக்க புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நான் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன், இயேசுவிலே திருமுழுக்கு பெற்றிருக்கின்றேன், இயேசுவை அணிந்திருக்கின்றேன் என்கின்ற அந்த பற்று நம்மிடம் இருக்கின்றதா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் என் வாழ்வில் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இயேசுவை அறிவிப்பேன் என்று சொல்லி இயேசுவை அறிவிப்பவர்களாக இருக்கின்றோமா? இயேசுவை அறிவிக்கின்ற போது வருகின்ற தடைகளையும் துன்பங்களையும் இயேசுவுக்காக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த புனிதரை போல நம் வாழ்விலே சிறு சிறு துன்பங்கள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் வருகின்ற பொழுது அதை இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்கின்ற மன வலிமை நம்மிடம் இருக்கின்றதா? நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை உறுதியானது, உண்மையானது என்பதிலே நிலைத்திருந்த தேவசகாயம் புனிதரை போல நாமும் கிறிஸ்துவத்திலே நிலைத்திருந்து இயேசுவுக்கு சான்று பகிர்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? நம்மீது நாம் செய்யாத குற்றங்கள் சுமத்தப்படுகின்ற பொழுது, பழி சுமத்தப்படுகின்ற பொழுது மனம் உடைந்து போகாமல் இயேசு மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? என் வாழ்வில் எந்த நிலையிலும் நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், இயேசுவை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கிற உறுதியோடு வாழ்ந்ததை போல நம் வாழ்விலே இயேசுவை இறுக பற்றி கொண்டு இயேசுவுக்காக வாழ்கின்ற மனப்பாங்கு நம்மிடம் இருக்கின்றதா? இந்த நாளிலே இந்த புனித நமக்கு கொடுக்கின்ற இந்த உத்வேகம், உறுதி, நம்பிக்கை நம் வாழ்வை வழிநடத்தக்கூடியதாக இருக்கட்டும்.
ஆண்டவர் கரங்களிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இறை வல்லமையோடு இணைந்து இறைவனுக்கு சான்று பகருகின்ற மக்களாக இருப்போம். அதற்கான அருளை புனித தேவ சகாயத்தினுடைய பரிந்துரையின் வழியாக கேட்போம். புனித தேவ சகாயம் நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசி இறை வல்லமையை பெற்றுக் கொடுப்பாராக. புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.